கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றும் நாம் கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 11 16 வரைக்கும். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பெலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே இரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம், கிதியோனை கர்த்தர் சந்திக்கிறார். கிதியோன் வாழ்ந்த அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாக மீதியானியர்கள், அமலேக்கியர்கள், கிழக்கத்திய புத்திரர்கள் என்று சத்துருக்கள் இருந்தார்கள். இந்த சத்துருக்கள் இஸ்ரவேலை எப்படி துயரப்படுத்துவார்களாம்? இஸ்ரவேல் விதை விதைத்து அதை அறுவடை செய்கிற அந்த காலத்தில் இந்த சத்துருக்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வெட்டுக்கிளிகளைப் போல வருவார்களாம். வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் வந்து அந்த அறுவடையை நாசம் செய்து இஸ்ரவேலில் தானியம் இல்லாதவாறு இஸ்ரவேலை துயரப்படுத்துவார்களாம். இந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் கதறுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்க கிதியோன் இருக்கிற அந்த இடத்துக்கு வருகிறார். அங்கு வந்து கிதியோனிடம் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கிதியோனுக்கு மிகுந்த ஆச்சரியம். என்னையா பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறீர்கள்? நான் மனாசேயில் சிறியவன். கிதியோனை பார்த்தால் கூட தன்னுடைய அறுவடையை சத்துருவுக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலையில் மறைந்து அந்த அறுவடையை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அந்த கிதியோன் தன்னுடைய எளிமையை குறித்து, தான் எவ்வளவு சிறியவன், எளிமையானவன் என்பதை குறித்து எல்லாம் அந்த தூதனுக்கு மறு உத்தரவு சொல்லுகிறார். ஆனால் அந்த மறு உத்தரவுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைகளுக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். கிதியோன் தன்னுடைய எளிமையை குறித்து, தன்னுடைய பலனை குறித்து கர்த்தரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படி என்ன கொண்டு நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கே ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணுவீங்க? நான் எளியவன்,
நான் சிறியவன், என்னை கொண்டு நீங்க எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கிதியோன் தன்னுடைய எளிமையை குறித்து பேசுகிறார், தன்னுடைய பலத்தை குறித்து பேசுகிறார். ஆனால் கர்த்தரோ சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். நீ மீதியானியரை முறியடிப்ப, இஸ்ரவேலை ரட்சிப்ப, விடுதலையாக்குவ, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கிதியோனை பார்த்து நீ பராக்கிரமசாலின்றாரு. அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் கூட சில நேரத்தில் யோசிக்கிறோம், நம்ம எளிமையா இருக்கிறோம், நம்மள்கிட்ட பலன் இல்லை. ஆனா கர்த்தர் நம்மளை கொண்டு பேசுகிற காரியம் அது பெருசா இருக்கு. நம்மளுக்கு வருகிற தீர்க்கதரிசன வார்த்தைகள், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அவர் நம்மள்கிட்ட பேசுறதெல்லாம் பெருசா இருக்கே, இதெல்லாம் எப்படி நடக்கும்? நம்ம எளிமையா இருக்கோம், நம்மளுடைய பலன் ரொம்ப குறுகினதா இருக்கேன்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படிதான் கிதியோன்னு யோசிச்சு அப்படி கர்த்தர்கிட்ட பேசினாரு. ஆனா கர்த்தர் சொன்னார், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறும், நான் உன்னை பலப்படுத்துவேன். இதான் கிதியோன்ட்ட கர்த்தர் சொல்றாரு. இதே வார்த்தையை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட தீர்க்க தரிசனமா பேசுகிறார். நீங்க உங்க பலனை பார்த்து, உங்களுடைய எளிமையான அந்த பலனை பார்த்து நீங்க கர்த்தருடைய வாக்குகள் பெரிதாக இருக்கிறது, இது எப்படி நடக்கும் என்று சொல்லி யோசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, என் மகளே, என் பலன் உன்னில் பூரணமாய் விளங்கும், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகள், என்னுடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய பலனால நீ நிரப்பப்பட்டு இருக்கிறனால நீ பராக்கிரமசாலி எனக்குள்ள, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். எப்படி கிதியோன் அந்த மனிதனை கொண்டு நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை உண்டு பண்ணினேனோ, அதே போல உன்னை கொண்டு நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை வழி நடத்தி, உன்னை கொண்டு நான் தேசங்களை விடுவிப்பேன். என்னுடைய பலன் உன்னில் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் உங்களை நோக்கி பார்த்து சொல்லுறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர் எளியவனை புழுதியிலிருந்து அவர் தூக்கி உயர்த்தி பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் அமர செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் உங்களுக்குள் வரும் பொழுது, கர்த்தர் உங்களை பலப்படுத்தும் பொழுது, நீங்கள் கர்த்தருக்குள் பராக்கிரமசாலிகள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. என்றும் கூட சொல்லுங்க, நீங்க அப்பா, நீங்க என்னை பலப்படுத்துறீங்க, நன்றி. உங்க பலன் எனக்குள்ள இருக்கிறபடினா நன்றி. நான் உமக்குள் ஆண்டவரே பராக்கிரமசாலியா இருக்கிறேன். ஏன்னா உம்முடைய பலன் என்னில நிறைஞ்சிருக்கு. நீங்க என்ன பலப்படுத்துறீங்க. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாழ்க்கையில நிறைவேறும். ஏன்னா நீங்க என்ன பலப்படுத்துறீங்க, நீங்க என்ன வழி நடத்துறீங்க. நிச்சயமா நீங்க செய்து முடிப்பீங்கப்பா. நீங்க உண்மையுள்ளவர். எனக்கு கொடுத்த வாக்குகள், வார்த்தைகள் எல்லாவற்றையும் நீங்க செய்து முடிப்பீங்க. என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீங்க. தேசங்களை நீங்க என்னை கொண்டு அசைப்பீங்க. உம்முடைய பலன் என்னில பூரணமா இருக்கிறபடி நான் நன்றி அப்பா. நீங்க என்ன பலப்படுத்துறீங்க. நான் உங்களுக்கு ஆமேன்னு சொல்லுகிறேன். நீங்க என் வாழ்க்கையில என்ன செய்ய என் மூலமா செய்யணும்னு சித்த வைத்திருக்கிறீங்களோ அதற்கு நான் ஆமேன்னு சொல்லுகிறேன். இதோ நான் இருக்கேன்ப்பா, என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்துவார். தேசங்களை அசைப்பார் உங்களை கொண்டு. திரளான ஜனங்களுடைய வாழ்க்கைய உங்களை கொண்டு ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். ஆமேன்னு சொல்லுங்க.